இப்போ நாம் இலந்த வடை ஆட்டுறோம். இலந்த பழம் தேவையானது, உப்பு, சர்க்கரை, பெருங்காயத்தூள் கொஞ்சம், வரமிளகா, நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளவு எல்லாம் இடிப்பாங்க. நாம் ஆட்டாங்கல்ல நான் ஆட்டுறோம். நம்ம இலந்த பழம், உப்பு, வரமிளகா, பெருங்காயத்தூள் இதுக்குத்தான் போடணும். சர்க்கரை கடைசியில் போடணும். நல்லா பழமாக இருந்ததுன்னா தண்ணியே வேண்டாம். பழம் காஞ்சி போச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். இதே போதும். லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டலாம். காஞ்சி போய் இலந்த வடை இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டு ஆட்டணும். இந்த பதம் இப்போ இலந்த வடை ரெடி. இந்த பதத்துக்கு நாம் எடுத்துடலாம். ரொம்ப நெகுன்னு இருந்தாலும் சரி வராது, நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் சப்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இலந்த வடை ரெடி. இலந்த வடை ஆட்டியாச்சு. இந்த மாதிரி தட்டி வெயில் அதிகமாக வைக்கக்கூடாது, நிழலில் வைக்கணும். காலையில் நேரம் இளம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இலந்த வடை ரெடி.